Hi friends, welcome to Cook with Mom YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச அல்வா தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாட் வச்சுட்டு 1.5 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா 2 கப் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கருப்பு கவுனி பவுடர் 1 கப் எடுத்துக்கிறோம். கருப்பு கவுனி பவுடர் எப்படி செய்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அது கார்ட்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அரிசி 1 கப் எடுத்ததுக்கப்புறம் அது தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணி போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே இதை தண்ணி ஆட் பண்ணிட்டா கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி உறிஞ்சும். இப்படி ஒரு 5லேருந்து 6 கப் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பாட் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா நட்ஸையும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஒரு 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி பவுட்ரை, அதை ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும். நம்ம ஆல்ரெடி பவுட்ரு செய்யும் போதே நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா வறுபட்டனால இப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நம்ம அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்துருச்சு அரிசி. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருப்பு கவுனி அல்வா செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். கருப்பு கவுனி அரிசியாக நம்ம சாப்பிடும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லாம் அதை சாப்பிடவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தந்தோம் அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நம்ம அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோன்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த நாட்டு சக்கரை தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரை பவுடர் மாதிரி அடித்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நாட்டு சக்கரை செய்யும்போது உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து திக்காகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ண போகிறோம். அது மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க. பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. அல்வா பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பதம் வரணும். பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த பதம் வரணும். பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றுற நெய் திருப்பி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. மேலே சும்மா அந்த நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இல்லையா? உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது. கருப்பு கவுனி அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருப்பு கவுனி அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.